வணக்கம் நேயர்களே, உங்களுக்கு தெரியும் அண்மையிலே மியன்மார் நாட்டைச் சேர்ந்த அந்த முஸ்லிம் மக்கள் எங்களுடைய கடற்பரப்பிலே கொந்தளித்த சம்பவம் நீங்கள் எல்லாருமே பார்த்த அல்லது அறிஞ்ச சம்பவமாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த மக்களுக்கு குறிப்பாக அவர்களை ஒரு இடத்தில் அமர்த்துவதற்கான ஒரு ஏற்பாடு இந்த நாட்டினுடைய அரசாங்கம் செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மிரிகானையில் உள்ள அந்த முகாமுக்கு அந்த மக்களை அல்லது அந்த அகதிகளை அந்த இடத்துக்கு அமர்த்துவதற்கான அல்லது அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், மியன்மார் என்கிற நாடு தற்போது அந்த நாட்டை மியன்மார் என்று அழைக்கிறார்கள். அதனுடைய சரியான பேர் பர்மா என்று அழைக்கப்பட்ட நாடுதான் இப்ப மியன்மார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பர்மாவை பொறுத்தவரையில அல்லது மியன்மாரை பொறுத்தவரையில பர்மாக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக தொடர்பு மிகவும் நெருங்கிய தொடர்பாக ஆரம்ப காலத்திலே இருந்திருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பர்மாவினுடைய தெற்கு மரம் சொன்னால் அதற்கு இன்னும் மவுசி இருக்கிறது. அந்த அளவு பெருமைக்குரிய வர்த்தகத்திலே மிகவும் செழித்து ஓங்கிய ஒரு நாடு என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது பர்மாவாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் அந்த பர்மா நாட்டிலே அந்த இன பாகுபாடு அல்லது இன சுத்திகரிப்பு இடம்பெறுகின்ற காரணத்தினால அந்த நாட்டில் இருக்கிற குறிப்பாக பர்மா நாடு மியன்மார்ல குறிப்பாக 5 கோடி மக்கள் வாழ்கிற ஒரு தேசமாக மியன்மார் நாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3 இனத்தை சேர்ந்த முஸ்லிம் இனம் மியன்மார்ல இருக்கிறது. அதுல ரோஹிங்கியா என்கின்ற முஸ்லிம் மக்கள் தான் இன்றைக்கு மிக மோசமாக மியன்மார் நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே 48 லட்சம் வரையிலான முஸ்லிம் மக்கள் மியன்மார் நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற போதிலும் இந்த ரோஹிங்கியா இனத்துக்கு எதிரான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அதனூடாக அந்த இனத்தை சேர்ந்த அல்லது அந்த மதத்தை சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனூடாகத்தான் அந்த நாட்டை சேர்ந்த அகதிகள் எங்களுடைய தேசத்துக்கு மீண்டும் படையெடுத்து அல்லது வாழ்றதுக்கு வழி இல்லாம அல்லது எங்க போவோம் என்று தெரியாம அந்த மக்கள் படகினூடாக எங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முன்தினம் முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பிலே அந்த மக்கள் தத்தளிச்சு கொண்டிருந்த வேளையில் தான் கடற்தொழிலாளர்களும் கடற்படையினரும் அந்த சம்பவத்தை அறிஞ்சு மிக தீவிரமாக, அதாவது சடப்படுகின்ற வகையில கடற்தொழிலாளர்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் அந்த மக்களை காப்பாற்றணும் என்ற வகையில மிக வேகமாக செயற்பட்டு சம்பவத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வார்கள், அந்த வலியை சுமந்த மக்களுக்கு தான் அந்த வலியில அனுபவம் தெரியும் என்ற ரீதியில தான் முள்ளிவாய்க்கால் என்றால் நான் உங்களுக்கு மேலதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த வலியை சுமந்த மண்ணில வாழ்கிற அந்த மக்கள், அது கடற்தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அந்த பிரதேசத்திலே முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே வாழக்கூடிய அந்த மக்கள் எல்லோருமே அந்த கடற்கரையிலே புரிந்திருந்து இந்த தஞ்சம் புகுந்து வருகின்ற மியன்மார் நாட்டை சேர்ந்த அந்த அகதிகளுக்கு ஒரு கரத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலே, அவர்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அந்த காணொளிகளை நேரடியாக பார்க்கக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அன்னளவாக 3 படகுகள்ல எங்களுடைய நாட்டுக்கு கடற்பயணமாக வருகை தந்த மக்கள் நிச்சயமாக கடற்கொந்தளிப்பு காரணமாகவும் படகு விபத்து காரணமாக, அது சில வேளை எரிபொருள் பிரச்சனையாகவும் இருக்கலாம், அல்லது இயந்திர கோளாறு காரணமாகவும் இருக்கலாம். 3 படகுல வந்த மக்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டு கடைசியில ஒரு படகுல தான் என்ன செய்திருக்கிறோம், ஏறி வந்த போதுதான் பசிய பட்டினி. நிச்சயமாக அவை கொண்டு வந்த சாப்பாடு போதிய அளவுல சாப்பாடு இல்லை. அதால பசி மிக கோரமானதாக இருக்குது. அதுல வந்த ஆட்கள்ல அன்னளவாக 5 பேர் தங்களுடைய உயிர்களை துறந்திருக்கணும். அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 இருந்ததாக கூட சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அந்த 5 உடலங்களை தகனம் செய்வதற்குரிய இந்த விதமான கடல்ல எப்படி தகனம் செய்வது, ஒன்றுமே செய்ய இயலாது. கடற்காய் மட்டும்தான் தஞ்சம். வழி இல்லாம கடலிலே அவர்களுடைய உடலங்களை தூக்கி போட்ட சம்பவமாகத்தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் கூடவே அதுல அந்த குடும்பத்துல மிஞ்சி இருக்கின்ற ஒரு பெண் தான் மிஞ்சி இருப்பதாக கூட நாங்கள் இந்த விஷயத்தை அறியக்கூடியதாக இருக்கிறது. சரி, எது எப்படி இருந்தாலும் இவர்கள் முள்ளிவாய்க்கால் கடற்கரைக்கு அல்லது முள்ளிவாய்க்கால் கடற்பரப்புக்கு நேற்று முன்தினம் வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே எங்களுடைய கடற்தொழிலாளர்களும் மக்களும் இணைந்து அவர்களுக்கான உணவுப் பொருட்களை அல்லது உலர் உணவு பொதிகளை வழங்கிய சம்பவத்தையும் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைராசா ரவிகரன் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த இடத்திலே என்ன நடந்தது என்கின்ற விஷயம் தொடர்பாக நாங்கள் கேட்டிருந்தோம்.
நேற்று முன்தினம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவில் இந்த கரைக்கு கப்பல்ல வந்து அகதிகளாக சனம் இருக்கின்ற தகவல் கிடைச்சு முள்ளிவாய்க்கால் மக்கள் தான் எனக்கு அறிய தந்திருந்தார்கள். அங்க பார்க்கும் போது மக்கள் அந்த பலவாறாக கூடியிருந்த நிறைய மக்கள் பலவாறாக கதைத்து கொண்டிருந்தார்கள். அங்க இயலாமல் அந்த மக்கள் இருக்குது, மயங்கி இருக்குது, இப்படியான நிலையில இருக்கு. ஆனால் ஒரு கவனிப்பும் இல்ல போராடக்கண்டு சொல்லி கதைத்து கொண்டிருந்த ஒன்றில் நான் போலீசாரோடு தொடர்பு கொண்டு அதுலயே நின்ற போலீசார் அப்ப கதைச்சு நான் என்னண்டா அது என்ன மாதிரியான டாக்டர் வைத்திய சேவைகள் அனுப்பி பார்வையிட வேண்டும், அதால பிரச்சனை இல்லையா. ஒரு படகுல உணவுப் பொருட்கள் இப்ப உணவுப் பொருட்கள் எல்லாம் ஒழுங்கு செய்தது எங்கட முள்ளிவாய்க்கால் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தான். முள்ளிவாய்க்கால் மீட்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் கிட்டத்தட்ட ஒரு நியாயமான புறமதியில உணவுப் பொருட்களை அதைதான் வேண்டி ஒழுங்கு செய்தவுடனே மீனவ மக்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும் என்ற துடிப்போட இருந்தது. மற்றது மக்கள் அங்க வந்திருந்த மக்கள் கேள்விப்பட்டு வந்திருந்த மக்களும் அந்த எண்ணத்தோட தான் பல பேரும் அங்க இருந்தது. வலி என்றால் என்னவென்று உணர்ந்த மக்கள் அங்க கூடுதலாக அந்த இடத்துல நின்றது. அதனால அந்த யார் மக்கள் என்றதை விட அந்த ஆட்களை காப்பாற்றணும் என்ற ஒரு நோக்கத்தோட அதை செயல்பட்டது. அப்படி இருக்க உடனடியாக மீனவ மக்கள் படகுல நானும் தேறி போய் அதெல்லாம் பார்வையிடுங்க. அந்த மக்களுக்கு உடனே சாப்பாடுகள் அதுல கொடுக்கப்பட்டது. கடலுக்கு வச்சு அந்த மக்களுக்கு மேற்கு கடத்தொழிலாளர் அதுல உணவுப் பொருள் உடனடியாக வழங்கி இருந்தது. அந்த உணவுப் பொருள் கொடுக்கறதோட போனால் முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பிலே கடலிலே தத்தளிச்சு கொண்டிருந்த மக்களை திருகோணமலை துறைமுகம் நோக்கி அவர்களுக்கு கொண்டு சென்ற காட்சியை நிச்சயமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் அந்த மக்கள் பசி பட்டினியால் வாடி வதங்கிய போது அந்த இடத்திலே கடற்படையினர் மிக சாதுரியமாக செயற்பட்டு அவர்களுக்கான மருத்துவ உதவிகளையும் நிச்சயமாக செய்திருந்தார்கள். இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. அந்த அஸ்ரப் துறைமுகத்திலே அந்த மக்கள் கொண்டு போய் தரையிறக்கப்பட்டார்கள். அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்த இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சரும் அதே நேரம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் ஆக இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டிருந்தார்கள். அவர் மட்டுமல்ல, நீதிபதி அவர்கள் சென்றிருந்தார்கள். அதே போன்று அரச திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், தனியார் தொண்டு நிறுவனங்களுடைய தொண்டர்கள் எல்லோருமே போய் அந்த இடத்துக்கு போயிருந்தார்கள். போய் அவர்களுக்கான உணவு வசதிகள் எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூடவே அந்த இடத்துக்கு வந்திருந்த அகதிகளுக்கான சட்டத்தின் பிரகாரம், அதாவது குடிவரவு குடி அகழ்வு சட்டத்தின் பிரகாரம், அதாவது 115 அகதிகள் அந்த படகிலே வந்திருந்தார்கள். அவர்களே நிச்சயமாக அந்த படகுகளுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தவர்கள், அதே அந்த படகுகளுக்கு ஓட்டுநராக செயற்பட்டவர்கள் உட்பட அன்னளவாக 12 பேர் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய 103 பேரையும், அதாவது திருகோணமலையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஜமாலியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாடசாலையிலே ஒன்றிலே தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்து வைக்கப்பட்டது. அதே நேரம் அவர்களுடைய நலன் கருதி அல்லது அவர்கள் நிச்சயமாக ஒரு இடத்திலே தங்க வேண்டும், அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிரிகானையிலே உள்ள அந்த முகாமுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். நாங்கள் இந்த காணொளி தயாரிக்கின்ற நேரம் வரைக்கும் அவர்கள் இதுவரைக்கும் போய் சேரவில்லை. மேலதிக தரவுகளை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இருந்த போதிலும் கூடவே இதுல என்ன விஷயம் சொல்லி சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக எங்களுடைய மக்களும் இந்த தேசத்திலே பல வகையான பாதுகாப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பல தேசங்களிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தஞ்சம் கோரி வந்த மக்களுக்கு அல்லது அடைக்கலம் கொடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாக இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த விஷயத்தை அல்லது அந்த காரியத்தை எங்களுடைய அரசாங்கம் செய்திருக்கிறது என்றதுதான் நிச்சயமாக கூறிக்கொள்ள வேண்டும். இந்த விஷயம் தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் இப்படி சொல்கிறார். இதுல வெளியுறவு கொள்கைக்கு அமைய நாடு
வந்த ஆக்களை பொறுப்பிட்டு அதற்குரிய வேலைகளை செய்யும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களின் போது கண்டு காணாமல் இருந்த அரசு, அன்றைய அரசு மாதிரி இன்றைய அரசு செயல்படாது என்று 18 மாதங்களாக மியான்மர் நாட்டிலே இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வஞ்சிப்புகளையும் தாண்டி வேறு வழியில்லை என்கின்ற ரீதியில தான், அதாவது ஒரு ஆளுக்கு 8 லட்சம் ரூபாய் வீதம் செலவு செய்தான் அந்த படகு 3 படகுகளையும் வாங்கி அதனூடாக பயணித்ததாக கூட சொல்கிறார்கள். சில வேளை அந்த தரவுகள் ஒரு குடும்பம் 8 லட்சம் ரூபாயை வழங்கியதாக கூட இருக்கலாம். இது சரியான தகவல். ஏனென்றால் இது அறிஞ்ச விஷயம் என்றதால இந்த விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த நாட்டில் தான் தங்க வைக்கப்படுவார்களா அல்லது மீண்டும் அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்களா என்கின்ற விடயத்தை நிச்சயமாக காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.